ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. சந்திரனும் சூரியனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்து பேசிக் கொள்கின்றார்கள். சூரியன் கூறுகின்றான், உனக்கு கோபமே வராதா? நான் உன்னை கொன்றுவிட்டால் கோபம் வராது. உனது மகனை கொன்றுவிட்டால் கோபம் வராது. உன்னை பல பேர் முன்னிலையிலே அவமானப்படுத்திவிட்டால் கோபம் வராது. உன்னை நான் வேலையிலிருந்தே நீக்கிவிட்டால் கோபம் வராது என்று கூறுகின்றார். குளிர்ச்சியான அதிர்வுகளை வெளியிடுகின்ற அழகிய வெண்ணிலா ஆகிய சந்திரன். உலகையே வென்ற மாவீரனாகிய அலெக்சாண்டர் கடைசியாக இந்தியாவை வெற்றி வீரனாக தாய்நாடு திரும்பும் வழியிலே அவனது நாட்டு மக்கள் அவனுக்கு வைத்த கோரிக்கை நினைவுக்கு வருகின்றது. ஆன்மீகத்தில் உலகத்திற்கே அன்னையாக விளங்குகின்ற பாரத தேசத்திலிருந்து நீங்கள் வெற்றி வீரனாக திரும்பும் போது கருணை மிக்க இந்திய யோகி ஒருவரை நமது நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும். நாங்கள் எல்லோரும் அந்த யோகியின் அருளுக்கு பாத்திரமாகி அவரது போதனையை ஏற்று நீண்ட நெடிய நாட்கள் வாழ வேண்டும் என்பதே அவனது நாட்டு மக்கள் அவனுக்கு வைத்த கோரிக்கை. அவன் இந்தியாவை வெற்றி கண்டு தனது தாய் நாட்டிற்கு திரும்பும்போது மக்கள் வைத்த கோரிக்கை அவனது நினைவுக்கு வருகின்றது. ஆகவே இந்திய காடுகளிலே இந்திய யோகியை காண வேண்டும் என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு யோகியை காண்கின்றான். அந்த யோகி தவத்திலே ஆழ்ந்து இருக்கின்றார். அவரது தவம் களைய வரும் நீண்ட நெடிய நாட்கள் காத்திருந்து அவரது தவம் கலைந்த பிறகு அவரை கண்டு வணங்கி, நீங்கள் என்னுடன் என் தாய் நாட்டிற்கு வந்து எனது நாட்டு மக்களுக்கு ஆசி கூற வேண்டும் என்று கேட்க, நமது இந்திய யோகி நான் இங்கேயே இருக்கின்றேன் மகிழ்ச்சியாக என்று கூறும்போது அலெக்சாண்டருக்கு கோபம் வந்து விடுகின்றது. அவன் தனது வாளை ஓங்கி, நான் யார் தெரியுமா? உலகையே வெற்றிகின்ற மாவீரனாகிய அலெக்சாண்டர். நீங்கள் என்னுடன் எனது தாய்நாட்டிற்கு வராவிட்டால் என்னுடைய வாளுக்கு இரையாக வேண்டும். என்னுடன் எனது தாய்நாட்டிற்கு வந்துவிட்டால் உங்களை நான் மகிழ்ச்சியாக காலம் உள்ளவரை வைத்திருப்பேன் என்று கூற, நமது இந்திய யோகி பதட்டப்படாமல் கோபப்படாமல் அமைதியாக சாந்தமாக அலெக்சாண்டரை பார்த்து கூறுகின்றார், நீ உலகை வென்றவன் என்று, மன்னவன் என்று, வெற்றி வீரன் என்று கூறுகின்றாய். அதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ எனது அடிமைக்கு அடிமை என்று கூறும்போது ஆச்சரியப்பட்ட அதிசயப்பட்ட உலகையே வென்ற மாவீரனாகிய அலெக்சாண்டர் நமது இந்திய யோகியை மறுபடியும் வணங்கி, நான் எப்படியும் உங்களது அடிமைக்கு அடிமை என்று கூறும்போது கோபம் எனக்கு அடிமையாக இருக்கின்றது. நான் கோபத்தை வென்றுவிட்டேன். நீ கோபத்தை வெல்லவில்லை. ஆகவே எனது அடிமையாகிய கோபத்திற்கு நீ அடிமை என்று கூறுகின்றார். அதனை கேட்ட மாவீரனாகிய அலெக்சாண்டர் சினம் தணிந்து வெற்றி வீரனாக தனது தாய் நாட்டுக்கு திரும்புகின்றான். கோபம் என்னும் சரக்கை கப்பலில் ஏற்றி அனுப்பிவிட வேண்டும் என்பது அப்பர் பெருமானின் அருள்வாக்கு. சினம் என்னும் சேந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்பது திருவள்ளுவரின் திருவாக்கு. ஆகவே நாம் அனைவரும் சினத்தை தவிர்த்து அன்புடன் வாழ வேண்டும் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெளிவாக விளக்குகின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஓம் நமச்சிவாய. ஆடிய